அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் தனக்கு விரோதமாய் அவ்வளவு பெரிய மிரட்டல்கள் வந்த போதும் மொட்டை கடிதாசி வந்ததுக்கு அதுக்கப்புறம் இது கேட்கலன்னா நேரடியா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய மிரட்டல்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் முதல்ல என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன், இந்த தேவையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், இந்த கடனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயப்பட வைக்காதவர் நீர், எனக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறவர் நீர். இப்பொழுது தாவீதை போல ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக, என்னுடைய பயத்தை என்னிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவீராக. சத்தமாய் ஆமே. நான் பயப்பட தேவையில்லை, நான் பயப்பட தேவையில்லை. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறது பெரிய வெற்றி. கர்த்தர் என்னை நடத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் பயப்பட தேவையில்லை. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே பிரச்சனையை எதிர்கொள்ள பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனைக்கு முன்பாக நிற்கும்போது, நான் முதல்ல என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயப்பட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறத கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல வந்ததே என்னன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய வாயில் ஆன்சர் இருக்கும், அந்த ஆன்சரை நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு போலீஸ் இருக்கிறாரு, ஒரு போலீஸ் உங்களை பார்த்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய பேர் இந்த போலீஸை பார்த்து பயப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது, சொல்லுங்களேன். அதனால தான் நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்படுற நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்கு மாறா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு, சரி என்ன சார் பண்ணணும், அப்படியா நான் தப்பு பண்ணிட்டேன், சரி ஃபைன் கட்டணும், இல்லை எவ்வளோ சார் ஃபைன் கட்டணும், அப்படியா சார் கொஞ்சம் கம்மியாக இது பண்ண முடியுமா, நான் இப்படி தான் நினச்சி பண்ணினேன். எப்படினாலும் நீங்கள் நிறைய பேர் ஃபைன், ஒன்று அவர் மன்னிக்கணும், இல்லைன்னா ஃபைன் கட்டணும், இது 2 தான் இருக்குது. உண்மை தானே? இப்போது ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த காவல்துறை அதிகாரி உங்களை மன்னிச்சு உங்களை விட்டுறணும், மன்னிச்சு சரி பிரதர் நீ போயிட்டு ஒரு ஹெல்மெட் வாங்கி போடுங்க, அடுத்த டைம் ஒரு ஹெல்மெட் இல்லாமல் வராதிங்க, நீங்கள் சீக்கிரமாக போய் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லி மன்னிச்சு அனுப்பணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹெல்மெட் போடாததற்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும், இவ்வளவு ஃபைன் நீங்க கட்டணும், ஃபைன். இந்த 2 தான் நடக்கும். இதுக்கு போய் அப்படியே மனசு உடஞ்சு பயப்பட்டு என்ன பண்ணுவாங்களோ ஏது செய்வாங்களோ, வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வண்டியை நகர்த்தவே முடியாம ஆகி அங்கேயே விட்டா ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்தா படுத்து குளுக்கோஸ் ஏற்றிடுவீங்க போல தெரியுது. இல்லை அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் மாற்றப்படுகிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் காவல்துறை நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் பழக்கமானவர் சிலர் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா, ரோட்டில் அவங்கள பார்த்தா சார் வணக்கத்தோடு தான் நம்ம திரும்பி வரணும். ஏன் அப்படின்னா, நம்ம அவங்கள்ட்ட நின்று 2 நிமிஷம் பேசிட்டாங்கன்னா சுற்றி பார்க்குறவங்க போலீஸ் நம்மகிட்ட நல்லது பேசுகிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க, பாஸ்டரை பிடிச்சிட்டாங்கடா ஏதோ ஒரு விஷயத்துக்கு, என்ன பாஸ்டர் பிரச்சனை இங்கே நிற்கிறீங்க, அட ஃப்ரெண்ட்ஸுப்பா அவர் தெரியும் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது நமக்கு போலீஸ்கிட்ட சும்மா அந்த யூனிஃபார்ம் போடுறவங்கள்ட்ட பேசிட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை என்ற அளவுக்கு நம்முடைய மைண்ட் செட் இருக்கிறது. அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம சண்டையோ வாக்குவாதமோ பிரச்சனைக்கோ போக வேண்டியதில்லை. நம்பர் 1, முதலாவதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டுமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல அதை பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பயப்பட மாட்டேன், அதை பயப்பட வேண்டாம். அது 1000 பேரை பயமுறுத்தினாலும் நான் நம்புறேன், நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறதுனாலே நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ கடனாக இருக்கலாம், அவ்வளோ பெரிய கடன் சுமை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், அது ராத்திரி பகல் நேரமாய் உங்களை ரொம்ப பயப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார், இல்லை முதல்ல அந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். எனக்கு பயம் இல்லை, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி எனக்கு தைரியத்தை கொடுக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி, அப்பா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு மகிமை என் தலையின் மேலே இறங்கணும்,
அப்பா, பயப்படாத ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு இப்பொழுது நீர் கட்டளை இடுவீராக. சொல்லுங்கள் அப்பா, அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. அப்படி நீங்கள் தைரியப்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக, தயவாய் தருவாராக. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போதான் இந்த பாருங்களேன், இந்த பிரச்சனை குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா வைங்க. இல்லைன்னா பின்னாடி ஹால் இருக்கு பாருங்க, இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கு பாருங்களேன், அங்கே கூட வச்சு நீங்கள் குழந்தைக்கு குட்டி குழந்தைங்க ரொம்ப குறும் பண்ணுறவங்களா அங்கே வச்சிட்டிங்கன்னா அப்படியே வெளியே போகலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்குவாங்க. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் இப்பொழுது உண்மையிலே இந்த ஊழியம் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையை பார்த்துட்டு ஊழியம் செய்யலாமா வேண்டாமா, ஆண்டவர் ஊழியத்துக்கு உண்மையில அழைச்சிருக்கிறாரா இல்லையா, இப்படின்ற தடுமாற்றங்கள் ஏகப்பட்டது வந்திருக்குது. அப்படியே பயமாக இருக்கும் பாருங்களேன். சர்ச்சை ஆரம்பித்து நம்ம இங்கே சத்தம் ஸ்பீக்கர் போட்டோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டுக்காரரு சத்தம் போட்டு பாட்டு போட்டால் உடனே பயமாக இருக்கும். ஐயோ பயப்படுத்துறாங்களே அப்படின்னு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வாசலில் ஒருத்தர் என்ன இவ்வளோ சத்தம் வைக்கிறீங்க அப்படின்னு கத்துனா உடனே பயம் வந்துடும். எல்லாத்துக்கும் பயம், ரொம்ப பயப்படுவேன், எத்தனையோ பயப்பட்டேன். ஆனால் இந்த பிரச்சனைகளை சமாளித்து அதை எதிர்கொண்டு பழகினதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ அன்னைக்கு இருந்த அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனையை நிறைய பார்த்து அப்படியே ஜமாளிச்சு கத்தர் நம்மளை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வெளியே நின்று கத்துனாங்கன்னா, டே பிரதர் ஒருத்தர் கூப்பிட்டு, என்ன பிரதர் கேட்டு என்னன்னு கேளுங்க, என்ன கத்திட்டு இருக்காரு, என்ன விஷயம்னு கேளுங்க. ஓ அப்படியா, சரி நான் சர்ச்சை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க. இப்போ பாருங்களேன். ஆனால் அன்னைக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பிரதர் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு மைக்கில் விட்டுட்டு போய், என்னங்கய்யா இல்லை சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கு, ஐயா அப்படி குறைச்சிடலாங்கய்யா, போயிருங்கய்யா. அப்போது அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன இருக்குது சொல்லுங்களேன், நிறைய வித்தியாசம். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிகிறது அல்ல, நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த மாதிரி எதிர்கொள்ள உங்களுக்கு நிறைய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்போது ஃபஸ்ட்டு இன்று ஆண்டவர் உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம், கடன்களாக இருக்கலாம், மிரட்டல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் என்ன படாதீங்கன்னா பயம் மட்டும் படவே வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள். எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, ஏசபேல் சொல்றா, நீ எங்க ஆட்களை எல்லாம் நீ கொன்னுட்டல்ல, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் தலையை உன்ன இடத்துல இருந்து எடுத்துருவோம், நான் உன்னை கொன்றுவேன், ஆள் அனுப்பியாச்சு, நாங்க அடியாட்களை அனுப்பிட்டேன், அவங்க உன் தலையை எடுக்க வர்றாங்க அப்படின்ற செய்தி அவன் காதுல கேட்ட உடனே அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா அவ்வளோ பெரிய ஆண்டவரோடு நடந்தவனுக்கு என்ன வருது, ரொம்ப பயம் வருது. ஐயோ எடுத்துருவாளோ, 24 மணி நேரத்தில் தலையை எடுத்துருவாளோ, 12 மணி நேரத்தில் தலையை வெட்டிடுவாங்களோ, கூட வர்றாங்களோ, பெரிய ஆட்களோ, கத்தி என்னென்னமோ யோசிக்கிறான். ஆனால் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், 24 மணி நேரம் இல்லப்பா, 44 மணி நேரம் இல்லப்பா, 41 நாள் இல்லப்பா, நான் உனக்கு ஆயுசை வைக்கிற வரைக்கும் அந்த மனுஷியால உன் தலையை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசிய கர்த்தர் எடுத்துட்டு தான் போகணும்னு நினைச்சாரே தவிர இந்த உலகத்துல மரணம் கூட அவனுக்கு வைக்கல. இந்த மாதிரி பயந்ததுனாலே என்னமோ தெரியல, கர்த்தர் அவனை சுழல் காற்றிலே கர்த்தர் எடுத்து கொண்டார். உன்னை எவனுமே கழுத்துல என்ன பண்ண முடியாதுப்பா, கத்தி வைக்க முடியாதுன்றதை கர்த்தர் நிரூபிச்சார். அதே தேவன் தான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த நபர், நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை குறித்து எவ்வளவு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உன் தலை மயிராகிலும் கீழே விழுவது இல்லை. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே. நல்ல கைகளை மேலே தட்டி ஆமோதிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, அவர் என்னோடு, அவரை அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது. எல்லா கண்ட்ரோலும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. இயேசுவே, என்னுடைய பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ள எனக்கு பலன் தாரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதல் எதிர்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, என் பிரச்சனை என்று ஒன்று வரும்போது முதல்ல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கேட்கல எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க யாரையும் ஏமாத்தல, நீங்க யாரையும் ஏமாத்திட்டு ஓடல, நீங்க யாருக்கும் விரோதமா எதுவும் செய்யல. அப்ப ஏன் நீங்க பயப்படணும்? ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்தவருக்கிறவர் கர்த்தர், உங்களை வழி நடத்துகிறவர் கர்த்தர், உங்களோடு இருந்தவர் கர்த்தர். நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பிரச்சனைகள் ஒருவேளை நாம் அதிலே தவறு செய்து அது பிரச்சனைக்குரியதா இருந்தாலும் அதை திருத்தி கொள்வதற்கு என்ன முயற்சியோ அதைத்தான் எடுக்கணுமே தவிர அதுக்காக பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கேட்கல.
பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, திருத்துவதற்கு என்ன முயற்சியோ அதை எடுப்பது, அது அந்த முயற்சியை எடுக்கிறத விட்டுட்டு நீங்க பயப்படுறதுனால எந்த பிரச்சனையும். ஆமேன். நான் ஃபர்ஸ்ட் நம்முடைய திருச்சபைக்காக ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு 3 சென்ட் 3 சென்ட் இடம். அந்த இடத்த இங்கே ஆர்ஜி நகரில் வாங்கினோம். ஸோ அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்கி அதுக்கு பிறகு அதை ஒரு இனிஷியலாக வச்சு தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த இடத்தை விற்கிறதுக்காக ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடத்த விற்கிறதுக்காக தேடுறோம், அந்த இடத்தினுடைய பத்திரத்தை காணோம். எங்கே போச்சுன்னே தெரில. என்னென்னமோ முயற்சி எடுத்தோம், என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம், ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரிஜினல் பத்திரத்தை காணோம். அப்போ ஒரு நபர் இடத்துல இந்த மாதிரி பத்திரம் காணாமல் இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொன்ன உடனே, ஐயோ அவ்வளோதான், அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணிட முடியாதுன்னா இனி வித்துக்கிடவே முடியாது, அது போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாரு. எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமே அதுதான். அப்படின்னா இதனுடைய பெரிய அதுதான் இப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய இருக்கிறதுலே அது மட்டும்தானே வைங்களேன். அதை இழக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சு, இல்லை நம்ம கரெக்டாக இதை இது என்னென்று பார்க்கணும். சரி, நம்ம இழந்துட்டோம், நம்ம தொலைச்சிட்டோம், அதுக்காக நம்ம அப்படி சோர்ந்தெல்லாம் போகக்கூடாது, என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு லாயர் ஒருத்தர் இடத்துல போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலான்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை என்ன பண்ணிக்கலான்னா நீங்கள் தான செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணுங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரிஜினல் பத்திரமா மாறிடும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து, அதற்கான காரியங்களெல்லாம் எடுத்து அதற்கான ஆட்களெல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி அதை அழகாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவருடைய கிருபையில் அதை வித்துட்டும் அந்த பணத்தை எடுத்து இதில் போடுறதுக்கும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார். அது அவ்வளோதான், அது டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கு அதை நினைக்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கிற சிலர் சமீபத்தில் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்திரம் தொலைஞ்சு போன ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. கழுத்தில் தூக்குகிற மாட்டியிருக்காங்க. பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்றதுக்காக என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் பயப்பட்டு அவ்வளோதான், இனி நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி அவங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அச்சு இருக்குது. என்னன்னு கேட்டால், அவ்வளோதான், என் கணவனார் என்னை கொன்றுவார், நான் செத்துட்டேன், பத்திரம் தொலைஞ்சுன்னா என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு பயப்பட்டு ஹேங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, என்ன சொல்கிறீங்க சிஸ்டர், இது ஒன்றுமே கிடையாது, அது உங்களுடையது தான், உங்கள் பேர் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இதை அழகாக எடுத்துக்கலாம், இது இந்த மாதிரி போங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆறுதல் சொல்லும்போது தான் நான் நினச்சேன், இந்த விஷயத்தை குறித்து தற்கொலை வரைக்கும் கூட, சில பிரச்சனையை வைத்து தற்கொலை வரைக்கும் கூட போகலாம். இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய பிரச்சனையுடைய தீர்வு தற்கொலை என்ற அளவு கூட நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நான் வெளியே வரவே முடியாது, என் சொத்தை விற்று வெளியே வர முடியாது, என்னுடைய உடம்பை விற்று வெளியே வர முடியாது, என்னுடைய எதை விற்றாலும் நான் இதுலேருந்து ரிலீவ் ஆக முடியாது, எத்தனை வருஷமாக நான் செஞ்சாலும் இதுலேருந்து வெளியே வர முடியாது, சாவு ஒன்று தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி, மரணம் ஒன்று தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லவே இல்லை. நம்முடைய பிரச்சனைகளுக்கு மரணம் முற்றுப்புள்ளி அல்ல, நம்முடைய பிரச்சனைக்கு இயேசு கிறிஸ்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் நிரப்பப்படும் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் பில்டிங் கட்டுகிற இன்ஜினியர் ஒரு வாசல் உள்ளே போகிறதற்கு வைத்திருந்தால் எக்ஸிட் வெளியே வர்றதற்கு கண்டிப்பாக ஒரு வழி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் ஒரு கேம் அதை கண்டுபிடிக்கிறவனே ஒரு வழி உள்ள போறதா இருந்தா இன்னொரு வழி வெளியே வர்றதுக்கு கேட்கல, அப்படி வைக்காம உருவாக்கப்படுறதே இல்லை. ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனே அப்படி செய்வான் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை அனுமதிப்பார். ஆனால் அந்த பிரச்சனைக்கு உள்ள நீங்க போயிட்டா கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர்றதற்கும் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், வெளியே ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் அந்த பிரச்சனையை குறித்து எவ்வளவேனும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி, எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு பயப்படாம இருக்கக்கூடிய கிருபை சொல்லுங்க, ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை செய்ய வல்லவரா இருக்கிறார். எஸ், நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் என்னுடைய இருதயம் பயப்படக்கூடாது, அது கர்த்தரை நம்பி திடனா இருக்கக்கூடிய கிருபையை எனக்கு தருகிற கர்த்தர். சொல்லுங்க முழு பலத்தோட, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென்.
என்னை உயர் ஸ்தலங்களில் வைக்கிற கர்த்தர், என்னை பலப்படுத்தி என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர். ஆமென். எனக்கு பலன் தருகிற கன்மலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே, நான் பயப்படக்கூடாது, என் பிள்ளை பயப்படக்கூடாது, என் பிள்ளை பயப்படக்கூடாது. எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தைரியப்படுத்தணும். ஆமென். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவது இந்த யுத்தத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நீ முதல்ல என்ன பண்ணாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பயப்படாது. ஆமாம், ரொம்ப அழகான பாடல் போன வாரம் கூட பாடணும். சிறு கூட்டமே நீ பயப்படாது, கர்த்தர் என்றும் உன்னை நடத்துவார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன் எனக்கு துருகமாய் இருப்பதனால் எனக்கு கலக்கமே எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கு இல்லையே. சொல்லு. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கு இல்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்று முன் செல்கிறார். சிறு கூட்டமே நீ கர்த்தர் என்று துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்த ஆவியாக கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியாக கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. கர்த்தருக்கு பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை, பயமில்லை, கர்த்தர் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயப்படுறதுனால நம்மளால எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறீங்க, டாக்டர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே பயப்படுறதுனால எந்த பிரச்சனையும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பயப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் டல்லாவீங்க, இன்னும் கொஞ்சம் பலவீனமாகுவீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு நிறைய நேரத்தில் ஒத்துக்காம போயிடும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சரி என்னன்னு பார்க்கலாம், சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, இந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு நான் நம்புகிறேன். நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், இந்த கைவிளக்கு ஏந்திய காரிகை அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்களுடைய ஸ்டோரி வந்து சின்ன புத்தகத்திலே வாசிப்போம். அவங்களுடைய சரித்திரமே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாளிலே யுத்தத்திற்கு வந்த யுத்த வீரர்கள் பல ஆயிரம் பேருக்கு மருந்து வர்றதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து வரல, தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த மருந்து உள்ளே வரல. அந்த மருந்து வந்தால் தான் இந்த இவங்களுக்கு எல்லாம் வீரர்களுக்கு காயத்துக்கு கட்டு போட்டு அவங்க உயிரோட வர முடியும். நிறைய ரத்தம் போயிடுச்சு, அவங்க நிறைய பேர் பலவீனமாக இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா வந்து இரவு நேரத்தில் கையில் ஒரு விளக்க பிடிச்சிட்டு ஒவ்வொரு வீரர்களுடைய பக்கத்துலையும் போய் அவங்களுக்கு தைரியம் சொல்லி, நீ எவ்வளோ பெரிய யுத்த வீரன் தெரியுமா, நீ எத்தனை பேரை முறியடிச்சிருக்க தெரியுமா, யுத்தத்தில் நீ தான் ஜெயிச்சிருக்கிற அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய காதுகளிலையும் போய் அந்த மனுஷனை தைரியம் ஊற்ற வார்த்தையை சொல்லி அந்த மருந்து வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வீரர்களை வந்து அவங்க உயிரோட காத்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்ற பேர் அவங்களுக்கு வந்துருச்சு. அவ்வளோ தைரியம் சொன்னாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் பயந்துட்டீங்கன்னா, அதான் நீங்கள் கோவப்பட வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தைரியம் அப்படின்றது வந்து கத்திய தூக்கிட்டு போகிறது தைரியம் கிடையாது. ஹலோ, தைரியம் உடனே நீங்கள் நினச்சிடாதீங்க, அவ்வளோதான் எனக்கு வந்துச்சுடா வெறி அப்படின்னு இல்லை. அதல்ல,
முதல்ல தைரியம்ன்றது ஆப்போசிட்டில் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைக்கு பயப்படாமல் இருக்கிறது தான். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய கடனை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என் வியாதியை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எனக்கு முன்பாக வந்திருக்கிற இந்த வார்த்தையை வைத்து நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய பிள்ளைய வார்த்தையை வச்சு நான் பயப்பட மாட்டேன். நான் அதை குறித்து பயப்படலை. என் ஆண்டவர் இதுவரையிலும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்துவார். எனக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார், என்னை தூக்கி நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் இதை சரி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள் 10 விசை கைகளை உயர்த்தி, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள், பயப்பட மாட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க ஒரு வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஒரு மகிமை ஆளுகை செய்யட்டும். இப்பொழுது அந்த கடனை குறித்த அந்த பயங்கள், அந்த குடும்பத்தை குறித்த அந்த பயங்கள், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த பயங்களில் இருந்து ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைக்கு உண்டாவதாக இயேசப்பா, உண்டாவதாக இயேசப்பா. பயம் இல்லை, பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நான் இன்றைக்கு காலையில் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை எதிர்கொள்ளணும். இந்த எதிர்கொள்ளாமல் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், சவுல் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், கோலியாத்தை பார்த்த உடனே தாவீதை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ இளைஞன், நீ சின்ன பையன், ஆனா அவன் யார் அப்படின்னா யுத்த வீரன். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய கையில இருக்கிற கேடகத்தை பாரு, அவன் கையில இருக்கிற ஈட்டியை பாரு, அவனுடைய உயரத்தை பாரு. அப்போ எதிரிய ஒன்னொன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இந்த சவுல் ராஜா வர்ணிக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடாத இரண்டாவது தவறு என்ன அப்படின்னா, நம்முடைய எதிராக இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு நம்ம ஆராய்ச்சி செய்யவே கூடாது. ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப பெருசா பார்த்து அது எவ்வளவு பெருசுன்னு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கேட்கல. ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்க டே அப்படின்னு மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல எதைத்தான் யோசிப்போம் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்ன பின்னணி, அவனுக்கு என்ன பின்னணி, அவன் யாரு, இல்லைன்னா அவன் எந்த ஜாதிக்காரன், எந்த தெருக்காரன், எந்த ஊருக்காரன், எதுக்கு இந்த ஊருன்னா அமைதியா போயிடலாம்ப்பா, இந்த ஊருன்னா சண்டை போடலாம்ப்பா, அப்படியா? இல்லை, ஒன்று நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை குறித்து ஆராய்ச்சி செய்வதை, அதனுடைய தன்மை எவ்வளவு, அதனுடைய பிரச்சனை எவ்வளவு அப்படின்றத நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வேலை நம்முடையது கிடையாது. அது எவ்வளவு பெருசா வேணும்னாலும் இருக்கட்டும், அதை விட எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அல்லவா, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அல்லவா, அது எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறத ஆசைப்படுறதை விட, என் ஆண்டவர் எவ்வளவு பெருசு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தாலே போதுமானது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு வியாதின்னு ஒன்று சிலருக்கு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா, உடனே அந்த வியாதி என்ன பண்ணும், எந்த மாசத்துல எவ்வளோ இது பண்ணும், எப்படி எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு. ஐயோ, அது பெரிய, இந்த சின்ன பிள்ளைங்க, திருமணமான பிள்ளைங்க நிறைய பேர் இப்போ குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு நிறைய பிள்ளைங்க தயக்கமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஐயோ எனக்கு குழந்தையே வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அது குழந்தை பெத்தெடுக்கும் போது பெயின், அது மரண பெயினாக இருக்கும், அது ரொம்ப பெயின், அது பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை, அப்படி நினச்சா இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றிலிருந்து, சொல்லுங்க, அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை பெத்தெடுக்கும் போது வலியோட பெத்தெடுத்தாலும் அந்த பிள்ளையை கையில தூக்கும் போது இத்தனை நேரம் இருந்த அந்த வலி என்ன பண்ணுதா மாமா, அவ்வளவுதான், அது ஒன்றும் இல்லாம போயிருது. ரெண்டாவது, இந்த ப்ராசஸை வச்சவர் யார் அப்படின்னா கர்த்தர். கண்டிப்பாக கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் நமக்கு பலன் தராமல் இருப்பாரா? அதுக்காக ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் எப்பொழுதுமே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிது என்கிறதை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆராய்ச்சி செய்வதை முதலாவதாக நிறுத்தி விடுங்கள். போயிட்டு ஒரு வியாதி வந்துச்சு, அது லிஸ்ட் எடுத்து பார்த்துச்சுன்னா உடனே கூகுளில் போட்டு செக் பண்ணி, இந்த ஃபீவர் வந்தால் என்ன பண்ணும், இந்த ஃபீவர் வந்தால் என்ன செய்யும், இது எங்கே கொண்டு போய் விடும், எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ இன்ஜெக்ஷன் பண்ணணும், எத்தனை நாளில் சாவணும் வரைக்கும் தெரிஞ்சுட்டு வருவாங்க. ஆமாம், லிஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போதே கையில் கத்தையோடு வச்சுட்டு வருவாங்க.
இந்த வியாதி மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் 9 மாதத்துக்குள்ளே கால் கை விழுந்துருவான் பாஸ்டர். 13 மாதத்துக்குள்ளே கண்ணு தெரியாமல் போயிருமாம்மா. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே சதையெல்லாம் அப்படியே லூஸ் ஆகிருமா பாஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷத்துக்குள்ளே செத்துருவோமா பாஸ்டர் அப்படின்னு இவங்களே ஒரு கணக்கு போட்டு, இது யார் சொன்னா? அப்படி இல்லை, ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மக்களுடைய ஞானத்தின்படி அந்த பலவீனம், அந்த வியாதி அவ்வளவு கொடுமையானதா இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் அது எல்லாவற்றை விட என்னுடைய ஆண்டவர் வித்தியாசமானவர், என்னுடைய ஆண்டவர் வித்தியாசப்பட்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பலவீனத்தினால நான் செத்துருவோம் போல தெரியுது, இந்த பலவீனம் என்னை கொன்றும் போல தெரியுது அப்படின்ற அளவிற்கு அவனை வேதனைப்படுத்துகிற வலியினுடைய உச்சகட்டமான வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக அந்த பலவீனத்தினால அப்போஸ்தலனாகிய பவுல் மரிக்கல. கர்த்தரை அனுமதிச்ச நாள் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் உயிரோടെ காத்தார். அந்த பலவீனம் ஊழியத்துக்கு தடையா இல்லை, அந்த பலவீனம் அவனுடைய ஜபத்துக்கு தடையா இல்லை, அந்த பலவீனத்தினால அவனுடைய வாழ்க்கையில எந்த தடையுமே வரல. ஒன்னே ஒண்ணு, நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. பெருமைப்படுத்துற அளவுக்கு அது விடல. சில பலவீனங்களை, சில பிரச்சனைகளை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறது நம்மளை உயர்த்தாம நம்ம அப்படியே போறதுக்கு மட்டும்தானே தவிர மற்றபடி அதனாலே எந்த சேதமும் நமக்கு உண்டாகாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ இப்போ 2வது ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என்னுடைய பிரச்சனையை நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன நினச்சேன்னா, இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் முகமெல்லாம் அப்படியே மாறி ஒரு மாதிரி வித்தியாசமாகி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி, சொல்லுங்கள் பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர், நான் தான் அப்படி போய் உடஞ்சி போய் வந்தேன், பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் தான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அப்படியே பூஸ்ட் ஆயிடுச்சு, நான் பாருங்க இனி எந்த பிரச்சனையை பார்த்து கவலைப்படும் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்தா அப்படி கோலியாத்து மாதிரி, ஆமாம் சவுல் மாதிரி தான் தெரியுது உங்களை, இல்லையே? யார் தாவீது? ஆமென். இந்த கை நிறைய பேருக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நான் எங்கே பாஸ்டர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறது? பேசாமல் விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, நமக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர். ஒரு ஜெபம் பண்ணி மந்திரிச்சு இந்த அசுத்தம் நம்மளை விட்டு போகும்படி செய்யும். போனால் போகும்படி செய்யட்டும் அல்ல, போகும்படியே அது இல்லாமலே இருக்கட்டும். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, பிரச்சனையை எதிர்கொள்றதற்கு மனசில் தைரியமே இல்லை, சுத்தமாக அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. என்னதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எதுவுமே இல்லாமல், சண்டையே இல்லாமல் எப்படி இருக்கணும்? இந்த அக்கடான்னு இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அது மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் அப்பா நிம்மதியாக இருக்கோண்டா அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நிம்மதி அப்படின்றது பிரச்சனையை சம்பந்தப்படுத்தி அல்ல, நீங்கள் எதிர்கொள்கிறதை சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ வாக்கு கொடுக்க போறீங்க? இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இனி அந்த பிரச்சனையை பெருசாக நான் பார்க்குறத, அந்த கடனை பெருசாக பார்க்குறத இன்னையோட நான் நிற்பாட்டிட போகிறேன். அந்த வியாதியை ரொம்ப பெருசாக பார்க்குறத இன்னையோட நான் நிப்பாட்டிட போகிறேன். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த நபர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு பார்க்குறத இன்னையோட நான் நிப்பாட்டிட போகிறேன். நான் ஒன்று பெருசாக பார்க்க போகிறேன். என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். என் கடனை காட்டிலும் என் இயேசு பெரியவர். என் தேவையை காட்டிலும் என் இயேசு பெரியவர். என் சத்துருவை காட்டிலும் என் இயேசு பெரியவர். எனக்கு இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர். சத்தத்தை உயர்த்தி சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் தலையின் மேல் அப்படியே கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன். அப்பா நீர் பெரியவர், 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 பெரியவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், பெரியவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். அவரால் செய்ய முடியாத அசையமான காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. பாடும். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஆசீர்வாதத்தின் வாசல் ஏற்பட்டே
ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. கைகளை மேல சொன்னதை செய்யும் கைவிடவே மாற்றி சொன்னதை செய்யும் கைவிடவே மாற்றி எல்லாம் சேர்த்து வாதத்தின் வாசல் தாவீதுக்கும் சவுல் ராஜாவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. தாவீது வந்து அவன் கையில் இருக்கிற ஈட்டியை அவன் பெருசாக எடுக்கவே இல்லை, அதை பெருசாக பார்க்கவே இல்லை. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், அவ்வளோதான். பட்டயத்தையும் ஈட்டியும் அவன் எப்படி நினைக்கிறான்னா சாதாரணமாக நினைக்கிறான். ஆனால் சவுல் என்ன பார்க்குறான் அப்படின்னு சொன்னா, ஏய் பெரிய பட்டயம் வச்சிருக்காண்டா. ரெண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரெண்டும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் ஒரு மனுஷன் பிரச்சனையை பார்க்கறதுக்கும் இன்னொரு மனுஷன் பிரச்சனையை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மனுஷன் பிரச்சனையை ரொம்ப பெருசா பார்த்துட்டு ஆண்டவரை சின்னதா பார்க்கறான். ஆனா இன்னொரு மனுஷன் பிரச்சனையை சின்னதா பார்த்துட்டு ஆண்டவரை பெருசா பார்க்கறான். நீங்க இப்ப எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படி அந்த பிரச்சனையை குறிச்ச ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துட்டே இருக்கலாம். தாவீது போன இடத்துல எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, டே 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 என்ன நினைச்சிட்டு இருக்க, ஈஸியா அவ்வளோ டே கொஞ்ச நேரம் வந்து கோலியாத்தினுடைய பெருமையை பேசுறதை கொஞ்சம் நான் நிப்பாட்டுங்கப்பா. என்னப்பா பெருசா என்னமோ அவன் பெரிய ஆள்னு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைடா, என் ஆண்டவரை விடையா தடி எடுத்துட்டு வாப்பா, கத்தி எடுத்துட்டு வாப்பா, ஒன்றும் வேணாப்பா, எங்க பக்கத்தில் ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூழாங்கல்ல தூக்கி பொறுக்கி போட்டு வரும்போது அவன் எப்படி டீல் பண்றான் அப்படின்னு சொன்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி டீல் பண்றான் சொல்லுங்களேன். நம்மளா இருந்தா பைத்தியமாடா அவனுக்கு. ஏன்னா போயிட்டு இவ்வளோ பெரிய கோலியாத அவன் கத்திக்கு ஒரு மரியாதை கொடுக்காம போயிட்டு கூழாங்கல்ல பொறுக்கி அடப்பையில போட்டுட்டு குருவி அடிக்கிற மாதிரி நமக்கு எப்படி யோசிப்போம் பாருங்களேன். அவன் பக்கத்தில் போறது கூட பயப்படுறான். ஆனா இவன் என்ன அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி அடிக்கிறான். கோலியாத்த ஒரு குருவிக்கு தான் அவன் சமம் போட்டிருக்கான். குருவி அடிக்கிற மாதிரி கையில் ஒரு கையை வச்சுட்டு அத்தனை பேருக்கு. ஆனா அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை தாவீதினுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். உங்களுக்கு முன்பாக கோலியாத்த போல அந்த பிரச்சனையை நின்னாலும் நீங்க அதை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு குருவியை அடிக்கிறது மாதிரி அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் தருவாராக. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை பெரிதாய் பார்க்கிற அந்த எண்ணங்களை கர்த்தர் எடுத்து போட்டு உங்களையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய தேவனையும் பார்த்து வலிமை கொள்ள பலப்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுவாராக. ஆண்டவரே, நான் சாதாரணமாய் பார்ப்பதற்கு, பிரச்சனைகளை சாதாரணமாய் பார்ப்பதற்கு எனக்கு கிருபையாய் நீர் இறங்குவீராக. அல்லேலூயா. உன்னதமானவருடைய ஆவி உங்கள் மேல் வரும். அப்பொழுது இன்றிலிருந்து உங்கள் பிரச்சனைகளை சாதாரணமாய் பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எஸ் ஆண்டவருக்கு நிறைய பேருக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். நிறைய பேர் மேல் அந்த மகிமையை கர்த்தர் ஊற்றுகிறார். ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பா. எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பிரச்சனையை ரொம்ப பெரிதுபடுத்தி பார்க்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம். அது எங்களுக்கு வேண்டாம். அதை ரொம்ப சாதாரணமாய் சுலபமாய் கடக்கிறது போல எங்களுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது தருவீராக. அந்த பலத்தால கர்த்தர் இப்பொழுது இடை கட்டுவீராக. அந்த மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நான் ஜெயித்த அந்த ஜெயத்தில் ஏதாவது ஒன்றை மாதிரி தான் இருப்பான். அவனை பார்த்து ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்பாக எத்தனையோ இந்த உலகத்திலேயே ஆண்டவர் வந்து
உங்களுக்கு செஞ்ச பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருந்து கர்த்தர் சத்துருனுடைய பிடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார் பாருங்களேன். அந்தகார இருளிலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள். அப்போ நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ரட்சிப்பு என்கிற ஒன்றை தான் எந்த மனுஷனுக்குள்ளேயும் அவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ண முடியாது, நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனா கர்த்தர் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவருடைய இலவசமாய் நமக்கு தந்திருக்கிறாரே. அதையே தரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஏமாத்திரம். உங்க குடும்பத்திலேருந்து யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க சிஸ்டர், பிரதர். உங்க குடும்பத்திலேருந்து யாருமே நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்கல, ஆண்டவரோட வாழல. ஆனா அவ்வளவு பெரிய பொல்லாத கட்டிலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் உங்களை மட்டும் தனியா வேறு பிரிச்சு அழைச்சு அந்த பிடியிலிருந்து ஒரு நாள் நீங்க கத்துனீங்க, ஒரு நாள் நீங்க ஆண்டவருக்கு விரோதமா பேசுனீங்க, ஒரு நாள் இயேசுவுக்கு விரோதமா நீங்க பிரச்சனை பண்ணீங்க. ஆனா உங்களை அதுல இருந்து கர்த்தர் ஆச்சரியமாய் அவருடைய அன்பின் கயிறு இழுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வைக்குமானால் அதை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்குது? அதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. யாருமே பண்ண முடியாததை கர்த்தர் உங்களுக்கு பண்ணிட்டார். யாருமே செய்ய முடியாததை இத்தனை ஆண்டுகளாக உங்க சொந்தக்காரங்களுக்கு எத்தனையோ சொல்றீங்க ஆண்டவரை பற்றி, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எத்தனையோ சொல்றீங்க, அவங்க இன்னும் ஆண்டவரை தேடி வரல, இன்னும் ரட்சிக்கப்படல. அந்த ரட்சிப்பு அவங்களுக்கு தூரமா இருக்குது. ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு சமீபமாய் மாற்றி தருகிறார். இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை ரட்சிச்சதே பெரிய விஷயம், உன்னை ரட்சிச்சது பெரிய காரியம். நீ அந்தகார இருளிலிருந்து நீ வந்திருக்கிற, இதை விட பெரிய அற்புதம் வேறு இல்லை. நான் ஏன் செய்ய மாட்டேன்? கர்த்தர் நமக்கு அதை லகுவாய் சுலபமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸோ நம்பர் 1, முதலாவது ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனையை நான் என்ன பண்ணணும்னா இனி எதிர்கொண்டு நிற்கணும், அதை சமாளிக்கணும், அதிலிருந்து வெளியே வரணும், அதில் கற்றுக்கணும். அந்த கிருபையை கத்த தருகிறேன். நம்பர் 1, முதலாவது பிரச்சனையை பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயப்படவே மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவது பிரச்சனையை குறித்து ஆராய்ச்சி பண்ணி அதை எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறத நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நம்பர் 3, மூன்றாவது என்ன பண்ணுவேன்னா அந்த பிரச்சனைக்கு முன்பாக நிற்கிற நான் யார் அப்படின்ற உணர்வை எனக்கு கத்த தருவாராக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோ வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே. அப்படின்னா நான் பெரிய ஆளு மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற தேவனும், சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த பிரச்சனையை விட பெரியவர், அந்த போராட்டத்தை விட பெரியவர், அந்த கடனை விட பெரியவர், அந்த நோயை விட பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் வந்து நின்றால் சமுத்திரம் நடுங்கும். அவர் வந்து நின்றால் இறைந்து கொண்டிருக்கிற கடல் அப்படியே அமைதியாகும். அவர் வந்து நின்றால் காற்று அவருடைய வார்த்தைக்கு அப்படியே அடங்கி நிற்கும். அவர் வந்து நின்றால் எவ்வளவு பெரிய கட்டுகளும் அப்படியே உடையும். அவர் வந்து நின்றால் சகலமும் சரியாகும். அவர் வந்து நின்றால் சமுத்திரம் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை உண்டாகும். அவர் வந்து நின்றால் எதிரிகள் நடுக்கடலிலே நிர்மூலமாவார்கள். அவர் வந்து நின்றால் சகலமும். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். நான் என்னுடைய பணத்தை கொண்டு என்ன செய்ய போறேன், என்னுடைய வசதியை கொண்டு என்ன செய்ய போறேன்? உங்களை நீங்க ஒரு நாளும் தவறாய் நினைக்க வேண்டாம், குறைவாய் நினைக்க வேண்டாம். நமக்குள்ளே இருக்கிற இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் பிரச்சனைக்கு முன்பாடி நிற்பேன். என்ன அப்படின்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு 5 டைம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். இந்த பலவீனமான சரீரத்தை கொண்டு கர்த்தர் பலமானதை கர்த்தர் செய்வார். ஆமேன். உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமேன். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் உன்னை கொண்டு நம்மை கொண்டு கர்த்தர் எதிரியினுடைய ராஜ்யத்தை முறியடிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்துக்கு சமாதானம், உங்களை கொண்டு அந்த கடனை மாற்றுவார். உங்களை கொண்டு ஹல்லேலூயா கல்வி அறிவு இல்லாதவர்களையும் குறைந்தவர்களையும் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்திற்கே தலைவனாய் மாற்றி ஊழிய அபிஷேகத்தை அவங்க மேல வச்சு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி அவங்க பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு, நேற்றைக்கு நம்ம கூட இவன் நடந்துட்டு இருந்தான், திக்குவாய் பேசவே தெரியாது, இன்னைக்கு என்னன்னா இவ்வளோ பேசுறானேன்னு சொல்லி பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தரால சாதாரணமான மனுஷங்களை மாற்ற முடியுமானால்
நான் நம்புறேன் உங்களையும் கண்டிப்பாய் ஆண்டவரால் மாற்ற முடியும். சோர்ந்து போக வேண்டாம், மனசை தளர விடாதீர்கள். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. இந்த பிரச்சனையை குறித்து கொடுத்து உங்களை நிர்மூலமாக்கணும்னு சத்துரு நினைக்கிறான். இந்த பிரச்சனையை வைத்து நீ விழுந்துருவ, நீ எழும்ப மாட்ட அப்படின்னு சுற்றி இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து இவன் வெளியே வரவே மாட்டான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் சொல்றாரு, இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நீ நின்று சகிச்சு தாங்கி பலப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை ஆக்குறதற்கு நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மகனே, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். மகளே, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ எவ்வளவேனும் பயப்படாதே, எவ்வளவேனும் பயப்படாதே. நீ கடந்து போகிற இந்த பாதையை குறித்து நீ எவ்வளவேனும் பயப்படாதே. உன்னை காக்கவும், உன்னை நடத்தவும், உன்னை பயன்படுத்தவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நிறைய பேருக்கு, நீங்கள் நிறைய பேருக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். நீங்கள் நிறைய பேருக்கு முன்னோடிகளாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்த தாவீதை பார்த்து ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடினது போல இந்த உபவாச ஜபத்திலே கை தட்டி கொண்டு சத்துருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்தும் அதே வார்த்தையை சொல்ல போகிறார்கள். உங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்ல போகிறார்கள். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, நீங்க கொன்றது 10000. இவ்வளவு பெரிய பிரச்சனையை மேற்கொண்டீங்களே, இவ்வளவு பெரிய போராட்டத்தை மேற்கொண்டீர்களே, நீங்கள் அநேகம் பேருக்கு உதாரணம், நீங்கள் அநேகம் பேருக்கு ஊக்குவிக்கக்கூடிய மனிதர்கள், நீங்க அநேகம் பேருக்கு முன்மாதிரி, நீங்க அநேகம் பேருக்காக நிற்க போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினால் நீ குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை கொண்டு ராஜ்யங்களை நான் அசைக்க போகிறேன், உன்னை கொண்டு ஜாதிகளை நான் அசைக்க போகிறேன். நீ சாதாரணமானவள் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. உனக்கு வந்திருக்கிற போராட்டம் பெரியது, உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை பெரியது. நீ சந்திக்கிற சவால், இந்த உலகத்தில் இருக்கிற பல பேர் இந்த சவாலை சந்தித்ததே இல்லை. எல்லாரை விட வித்தியாசமான சவாலை நீ சந்திக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரை விட பெரிய ஜெயத்தை உன் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நீ நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டு, நீ நிறைய பேருக்கு முன்மாதிரி. ஆமென். நீ பேசுகிற வார்த்தை வல்லமையாய் வெளிப்படும். ஏனென்றால் நீ அவ்வளவு காயப்பட்டிருக்காய், நீ அவ்வளவு வலியை அனுமதித்திருக்கிறாய். நீ உனக்கு வலிக்க வலிக்க, உனக்கு காயங்கள் அதிகமாக அதிகமாக நீ நிறைய பேருடைய காயத்தை கட்டுவாய். நீ பேசும்போது காயங்கள் ஆற்றப்படும். அதுக்காக தான் இந்த காயங்கள், அதற்காக தான் இந்த அவமானம். உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்காக. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு வலிகள்? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பாடுகள்? ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனை? எனக்கு ஏன் இப்படி அனுமதித்தீர்? என் குடும்பத்தில் யாருக்குமே இல்லாத எனக்கு மட்டும் ஏன் இப்படி அனுமதிச்சீங்க? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உன்னைதான் எல்லாரை விட, நீ எல்லாரை விட ஸ்பெஷல் ஆனவன், நீ எல்லாரை விட முன்மாதிரி ஆனவன், நீ எல்லாருக்கும் முன்பாகவும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டியவன். யோசேப்பு அப்படித்தான் கேட்கிறான், என்னுடைய குடும்பத்திலே அண்ணன் திருடனா இருக்கிறானே, சின்ன அண்ணன் திருடனா இருக்கிறானே, அவங்களுக்கெல்லாம் இது வரல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட உன்னை நான் ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உனக்கு இத்தனை உபத்திரவம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாகவும் ஏன் இந்த பாதையில் நீ கடந்து வந்தேன்னு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக காண்பிப்பார். அன்று நீ தலைவனாய் இருப்பாய், நீ தலைவியாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு கீழே இருப்பார்கள். கர்த்தர் உன்னை அப்படி ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்திலே ஜெயம் எடுப்பதற்கு புதிய கிருபையை கர்த்தர் இன்னைக்கு தரப்போகிறார். இந்த செய்தி முடிந்ததற்கு பிற்பாடு நீங்கள் யாரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட மாட்டீர்கள். அந்த பிரச்சனையை பார்த்து மனம் உடைஞ்சு நீங்க உட்கார மாட்டீங்க. நீங்க போய் நிற்பீங்க தாவீத மாதிரி. நீங்க ஸ்பேஸ் பண்ணுவீங்க. நீங்க நேருக்கு நேர் அந்த அவமானத்தை சந்திப்பீர்கள். நீங்கள் நேருக்கு நேர் அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த போராட்டத்தை நீங்க நேருக்கு நேர் சந்திப்பீர்கள். அது உங்களை உருவாக்கும். அதுல கர்த்தர் உங்களை மோல்டு பண்ணுவாரு. அதுல உங்களை கர்த்தர் நிறைய கற்றுக் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையின் நேரத்தில் நீங்க கண்ணீரோட தான் அதை மேற்கொள்ளுவீங்க. நீங்க வருத்தத்தோட தான் அந்த பாதையில கடந்து போவீங்க. ஆனா 10 வருஷம் தாண்டி அந்த பாதையில கடந்து வரும்போது அந்த கண்ணீர் உங்களுக்கு பெரிய மரமாய், பெரிய விருட்சத்தை கொடுக்கிற மரமாய்
அற்புதமாய் ஆசீர்வாதமாய் கண்டிப்பாய் காணப்படும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர், புதிய கிருபையினால் நிரப்புகிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. நன்றி அப்பா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளும் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை, புதிய நாளும் என்னை நடத்தும், புதிய கிருபை. எல்லாரும் சொல்லுவோம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான். இப்ப கைய மேல தட்டி புது கிருபை தாரும் தேவா. கேளுங்க. இயேசுவே, புது பலன் வரட்டும் அப்பா. புது பலன் தாரும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் புதிய கிருபையா. வல்லவன் வல்லவன். இப்போ இந்த பாட்டு பாடும்போதே ஒரு புது பலன். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். இப்ப சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹalleluya, ஹalleluya. உங்களையும் என்னையும் உருவாக்கி, உங்களை என்னையும் ரொம்ப அழகாய் வணைந்து கொண்டு மற்றவங்களுக்கு முன்பாக அவரை போலாகும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய சிலுவையை எதிர்கொள்வது என்கிறது சாதாரணமானதே அல்ல. அவ்வளோ கடினமான ஒன்று. அதுவும் முழு உலகத்தினுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வது என்கிறது கடினமான ஒன்று. இந்த உலகத்தில் இன்னொருத்தருடைய தப்பை நம்ம மேலே ஏற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. அது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம தண்டிக்கப்படுகிறத ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னொருத்தர் செய்த தப்புக்காக, அவங்க தப்புக்காக நம்ம ஏற்றுக்கொண்டு மரணத்தை போகிறது அது கொடுமையான ஒன்று. ஆனால் இந்த முழு உலகத்தினுடைய தப்பையும் தம் மேலே ஏற்றுக்கொள்வது அவ்வளவு வலி. ஆனால் இயேசு அதை எதிர்கொண்டார். இயேசு அதில் நின்றார். சத்ரு நினைச்சா அவ்வளோதான், அதோட அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இயேசு முடிஞ்சிட்டார் அப்படின்னு நினைச்சான். ஆனால் வேதம் சொல்லுது இல்லை இல்லை, அதிலிருந்து தான் கிறிஸ்தவமே ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் முடிஞ்சிருச்சுன்னு எப்போ நினைக்கிறாங்களோ
முடிஞ்சிருச்சுன்னு எப்போ நினைக்கிறாங்களோ, சத்ரு உன்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு, உன் குடும்பம் முடிஞ்சிருச்சு, உன் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு எப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறானோ, நான் நம்புறேன் அப்பதான் கர்த்தர் ஒரு புது துவக்கத்தையே வைக்கிறார், ஒரு புது ஆரம்பத்தையே வைக்கிறார், ஒரு புது மகிமையை வைக்கிறார். இதை நீங்க பார்ப்பீங்க, கண்டிப்பா சீக்கிரமாய் பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தரிடத்துல எல்லாருமே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கேட்க போறோம், சவால்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு பெலன் தாருங்க. நான் அதை விட்டு ஓடக்கூடாது, அதுல வருத்தப்படுத்து அப்படியே நான் விழுந்துடக்கூடாது, அப்படியே படுத்துடக்கூடாது, அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு பயந்து வாழ்ந்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனையே தந்துடாதீங்க ஆண்டவரே, எதையுமே எனக்கு மேற்கொள்ளல, அவ்வளோதான் நான் செத்துருவேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இல்லை, எனக்கு எவ்வளோ பெரிய உபத்திரவங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அதை சமாளித்து தாண்டி நின்று அவ்வளோதான் ஜெயிக்கிற பிள்ளையாய் கர்த்தர் நிற்க வைக்க போகிறேன். சவால்களை சந்திக்கிறதுக்கு பலன் தர போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ இன்றைக்கி 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவது, ஒரு சவாலை சந்திக்கிற ஆண்டவருடைய பிள்ளை ஃபஸ்ட்டு அந்த சவால்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயப்படவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக, நமக்கு முன்பாக நிற்கிற சவாலை பார்த்து அதை தியானித்து அதை பெருசு பண்ணி அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு அடையாளம் கொடுத்து அதையே யோசிக்க கூடாது, அதை எப்போவுமே சாதாரணமாக தான் நினைக்கணும். நம்பர் 3, மூன்றாவது, சவால்களை சந்திக்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டால் சவால்களை சந்திக்க முடியும். ஆமேன். முன்னேறி போங்கள், நடந்து போங்கள், வெற்றியாய் போங்கள். இந்த தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் சவால்களை சந்தித்து தான் நின்றிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை சவால்களும் அவர்களை உருவாக்கி இருக்கிறது, அவர்களை உந்தி தள்ளி இருக்கிறது, அவர்களை வல்லமையுள்ள கருவியாய் பயன்படுத்தி இருக்கிறது. அதனால் இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் பார்க்கிற இந்த சவாலும் இந்த பிரச்சனையும் உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, கண்டிப்பாக உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக தான். சத்ரு உங்களை விழத்தள்ள நினைப்பான், சத்ரு உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனா இல்லை 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 இல்லை, ஆண்டவர் உங்களை மேலே என்னமோன்னு வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. யாருக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமோ, யாருக்கு ரொம்ப சவால்கள் அதிகமோ, அவர்கள் ஸ்பெஷல், அவர்கள் ஸ்பெஷல், அவர்கள் வித்தியாசமானவர்கள். வேதத்திலே தேடி பார்த்தால் ஈசாய்க்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தாவீதுக்கு பிரச்சனை அதிகம், அவனைத்தான் கர்த்தர் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். யோசேப்புக்கு யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் யோசேப்புக்கு தான் பிரச்சனை அதிகம். யோசேப்பு கர்த்தரால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் மாறினார். அத்தனை பேர் ஊர்ல பிறந்தாலும் ஆமென், மோசேக்கு மட்டும்தான் சின்ன வயசுலேருந்தே பாடுகள் அதிகம், அவனை கர்த்தர் ஸ்பெஷலாய் தெரிந்து கொண்டார். அத்தனை பேர் இருந்தாலும் எஸ்தர் ராஜாத்தினுடைய தகப்பனும் தாயாரை இறந்து போனவர்கள், கர்த்தர் அவளை பெரிய சாட்சியாய் நிறுத்தினார். ரூத் எத்தனை பேர் இருந்தாலும் அவளுடைய கணவனார் சின்ன வயசுல இறந்து போன அந்த சூழ்நிலை, அவளைத்தான் கர்த்தர் அந்த முழு உலகத்திற்கும் சாட்சியாய் நிறுத்தினார். நான் நம்புகிறேன், உங்கள் மேல் ஒரு நோக்கம் இருக்குமானால், திட்டம் இருக்குமானால், பரலோகத்தினுடைய கண்கள் உங்கள் மேல் படுமானால், நீங்கள் எல்லாரை போல அல்ல, நீங்க ஸ்பெஷலாய் நடத்தப்படுவீர்கள். வித்தியாசமான பாடுகள் உங்களுக்கு வரும், ஆனால் நீங்கள் வித்தியாசமாய் பயன்படுத்தப்படுவீர்கள். காரணம், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்த போகப்படுகிற கருவிகள் நீங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த எங்களுக்கு புது கிருபையை நீங்க தாங்கன்னு சொல்லி அந்த சரணத்தை எல்லாரும் கரங்களை தட்டி பாடும்போதே அந்த மகிமை உங்கள் மேல் இறங்கட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம், எல்லாருடைய கரங்களை தட்டி சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருக, உறவுகள் சீர்பொருக. சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது வல்லமை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வல்லமை. திரும்ப திரும்ப புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது வல்லமை. ஒவ்வொருவருமே திருச்சபையில் இருக்கிறவங்க, லைவ்ல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, இயேசுப்பா வெட்கத்திற்கு பதிலாக கட்டிப்பு நன்மை தாரும் தேவா.
பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். இப்ப கைய மேல தட்டி சொல்லு, கிருபை. அப்பா, உங்க பலன் இல்லாம என்னால நடக்கவே முடியாதுப்பா. புது கிருபை தாரும், புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே, இயேசுவே. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது இளைஞர்கள் தேவனுக்காக எழுப்புவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வல்லமை, வல்லமை, வல்லமை. இப்போ அந்த சவால்களை சந்திப்பதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு இப்ப தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளையுமே வல்லமையாய், கிருபையாய். அப்பா, அப்பா, இப்போ அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம், மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் நதியாய் பாயட்டும். அப்பா, கர்த்தரை மகிமைப்படுத்தி, நீ நல்லவ 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 நல்ல, நீ நல்லவ 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 நல்லவ. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது, எவ்வளவேனும் பயப்படாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ படப்போகும் பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். உங்களில் சிலரை 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளை, கடைசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். யாருக்காக இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரணத்திலிருந்து பிழைத்தவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமாய் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தாங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நீ அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன்
உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை, அப்பொழுது உனக்கு யாரும் கொடுக்க முடியாத ஜீவ கிரீடத்தை இதோ பரலோகத்தை பார்க்கிறேன். தேவன் எழும்பி நிற்கிறார், தூதர்கள் சுற்றி நிற்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படியே தலையின் மேல் ஜீவ கிரீடம் வைக்கப்படுகிறது. அது ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு உபவாச ஜபத்தில் திருச்சபையில வந்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் தூரத்துல லைவ்ல இதுல அட்டெண்ட் பண்ற பிள்ளைங்க, இதை திரும்பவும் தன்னுடைய காதுகளால கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி அவங்க வாழ்க்கையில ஊழியம் செய்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, ஊழியம் செய்து கொண்டே இருக்கட்டும். எங்க திருச்சபையை தாங்குகிற உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த அன்பின் விருந்து, இந்த திருவிருந்து ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக ராஜா. கர்த்தர் அந்த ஆராதனையில பெரிய அற்புதம் செய்வீராக ராஜா. எங்க திருச்சபைக்கு என்று ஒரு சமையலறை சீக்கிரமாய் கட்டப்பட, அதனுடைய தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பீராக ராஜா. ஒரே நேரத்தில் 5000 பேருக்கு நாங்கள் போஷிக்கிற அளவிற்கு கர்த்தர் இந்த பட்டணத்திலே இந்த திருச்சபையை விரிவாக்கி திரளான ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வருவீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் முழுவதுமா எங்களை தாழ்த்தி அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல